இணைச்சட்டம். அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் ஆட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். கடவுளின் கட்டளைகளை கற்களில் எழுதப்படல். மோசே இஸ்ரேலின் தலைவர்களோடு சேர்ந்து மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது: இன்று நான் உங்களுக்கு விதிக்கும் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடியுங்கள். நீங்கள் யோர்தானை கடந்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப் போகும் நாட்டிற்குள் நுழையும் நாளில் பெரிய கற்களை நாட்டி அவற்றின் மேல் சாந்து பூசுங்கள். உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்தது போல உங்களுக்கு கொடுக்கவிருக்கும் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டுக்குள் நீங்கள் நுழையுமாறு கடந்து சென்றதும் அக்கற்களின் மீது திருச்சட்டத்தின் அனைத்து வார்த்தைகளையும் எழுதி வையுங்கள். நீங்கள் யோர்தானை கடந்து சென்றதும் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்டது போல இத்தகைய கற்களை ஏப்பால் மலை மீது நாட்டி அவற்றின் மீது சாந்து பூசுங்கள். அங்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு கற்களால் ஆன ஒரு பலிபீடத்தை கட்டுங்கள். அவற்றின் மீது இரும்பு கருவி பட வேண்டாம். கற்களால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுங்கள். அதன் மேல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எரிபலிகளை செலுத்துங்கள். நல்லுறவு பலிகளையும் செலுத்தி அங்கேயே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உணவருந்தி மகிழ்ச்சி கொள்ளுங்கள். மேலும் அக்கற்களின் மீது திருச்சட்டத்தின் அனைத்து வார்த்தைகளையும் மிக தெளிவாக எழுதி வையுங்கள். பின்னர் மோசே லேவிய குருக்களோடு சேர்ந்து இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் சொன்னதாவது: இஸ்ரேலே, கவனமாக கேள். நீ இன்று உன் கடவுளாகிய ஆண்டவரின் மக்களினம் ஆகியுள்ளாய். எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. நானே இன்று உனக்கு விதிக்கும் அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நிறைவேற்று. கீழ்ப்படியாமைக்கு சாபங்கள். மோசே அன்று மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது: நீங்கள் யோர்தானை கடந்த பின் மக்களுக்கு ஆசி வழங்குமாறு சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் ஆகியோர் கெரிசிம் மலை மீது நிற்கட்டும். மக்களுக்கு சாபம் வழங்குமாறு ரூபன், காத்து, ஆசேர், செபுலோன், தான், நப்தலி ஆகியோர் ஏப்பால் மலை மீது நிற்கட்டும். லேவியர் இஸ்ரேலர் அனைவருக்கும் உரத்த குரலில் கூற வேண்டியது: ஆண்டவருக்கு அருவருப்பானதும் சிற்பியின் கைவினைப் பொருள்களுமான வார்ப்புச் சிலையையோ செதுக்கிய சிலையையோ செய்து அதை மறைவான இடத்தில் வைப்பவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் பதில் மொழியாக அப்படியே ஆகட்டும் என்பர். தம் தந்தையையோ தாயையோ பழிக்கிறவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர்.